குளிக்கிறதுல தான் மிகப்பெரிய தவறு நடந்துட்டு இருக்கு. எப்படி குளிக்கிறதுனே இன்னைக்கு நமக்கு தெரியல. எதுக்கு குளிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல அழுக்கு போகணுங்கிறதுக்காகலாம் நம்ம குளிக்கல. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணம் வெளியேறணுங்கிறதுக்காக தான் குளிக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்து குளியலறைகள் எல்லாமே வச்சிருக்கிறோம். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவோம்? வாய்க்காலுக்கு போவோம், கண்மாய்க்கு போவோம், குளங்களுக்கு போவோம், ஆறுகளுக்கு போவோம். முதல்ல குளிக்கும் போது எப்படியும் கீழே போய் காலில இருந்து அந்த ஈரங்கள் வந்து அப்படியே பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் வந்து மேல வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் தலைக்கு நம்ம குளிப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட உஷ்ணம் எப்படி வெளியேறும்? உடல்ல இருந்து இந்த துவாரங்கள் வழியாக தான் வெளியேறுது. அப்ப கீழ இருந்து நம்ம போகும்போது அந்த ஈரங்கள் அப்படியே பட்டு இந்த உடம்புல இருந்து வரும்பொழுது கண்ணு, காது, மூக்கு, வாய் இது போன்ற துவாரங்கள்ல இருந்து இந்த கெட்ட உஷ்ணங்கள் வெளியேறியது. அதுக்கப்புறம் நம்ம போய் வந்து தலைக்கு குளிக்கும் போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாத்ரூமுக்கு போன உடனே திறந்து விட்டுறோம். மேல இருந்து நமக்கு கொட்டுது. எடுத்த உடனே தலைக்கு முதல்ல குளிச்சிடறோம். அப்போ எப்படி இந்த உஷ்ணம் வெளியேறும்? அப்போ அப்படியே அந்த உஷ்ணம் கெட்ட உஷ்ணம் உடம்புக்குள்ள அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தலை பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். உஷ்ணம் அப்படியே தலையில் இருக்கும். அந்த ஈரம் உள்ளே இறங்கும்போது அப்படியே உடனே கபமாக மாறும். பல மாற்றங்களை வந்து இது ஏற்படுத்துது. குளியல் அப்படிங்கிறது பெரிய ஒரு யோகா மாதிரி இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் குளிச்சா முடி கொட்டாது, இப்படியெல்லாம் குளிச்சா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு. அப்போ குளியல் அப்படிங்கிறது என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த முடி கொட்டுறதை என்ன பண்ணணும்? தினமும் குளிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உஷ்ணத்தை வெளியேற்றுவதற்காக குளிக்கிற முறை எடுத்துக்கணும். இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கணும். நிஜத்தில் வாழணும். காய்கறிகள், பழங்கள், தேன் இவைகளெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ மேற்கத்திய உணவுகள் மட்டும் தவிர்த்தா போதுமா, இல்லை குறிப்பிட்ட இந்த சில உணவுகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, உணவுனாலே இன்றைக்கி வந்து பொதுவாகவே நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம பாரம்பரிய உணவுன்னு ஏன் சொல்லியிருக்கோம்? இப்போ பாரம்பரிய உணவுனா நமக்கு ஆரோக்கியத்தை தரதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ மேற்கத்திய உணவுன்னு எடுத்துக்கோங்க. மேற்கத்திய உணவில் எல்லா உணவையும் நான் குறை சொல்லலை. இன்றைக்கி குறிப்பிட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதையே விரும்பி நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, அது உணவு மாதிரியாக இருக்குது. அந்த உணவை காலையில் நம்ம சாப்பிட்றோமே, அது இழுத்தா என்னமோ மாதிரி வருதுங்கிறாங்க. அந்த உணவை காலையில் நம்ம சாப்பிடும்போது இந்த குடல் என்ன பண்ணும்? மாவுச்சத்து அது அப்படியே உள்ளே போய் ஒட்டிக்கும். உயிர்ச்சத்துக்களை நமக்கு தரக்கூடிய உணவாக எப்படி மாறும்? இதே நீங்கள் பழச்சாறுகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, காய்கறிகளை எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ சக்திகளாக மாறுது? எனக்கு தேன் சாப்பிட்றோமா? நம்ம தேன் சாப்பிட்றதே கிடையாது. பால் சாப்பிட்றோமா? பாலுங்கிற பேரில் இன்றைக்கி என்னென்னமோ கிடைக்கிது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல மாட்டுப்பால் கிடச்சிச்சின்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? உணவை மருந்தாக எடுக்கணும். எப்படி உணவை மருந்தாக எடுத்துக்கிறது? சப்பாத்தி சாப்பிடுங்க. சப்பாத்தி 100% மாவுச்சத்தை ஏன் சாப்பிட்றீங்க? சப்பாத்தியை மருந்தாக மாற்றுங்க. 70% காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி மாற்றுங்க. 30% மாவு சேர்த்துங்க. தோசை சாப்பிடுங்க. தோசையை மருந்தாக மாற்றுங்க. 70% காய்கறிகள், பழங்களாக போட்டுக்கோங்க. மீதி மாவு சேர்ந்துக்கோங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கு. உணவு முறைகள் வந்து மக்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நல்ல ருசியாக இருக்குது அப்படின்னு. பீட்ரூட்டில் சப்பாத்தி போடுங்க, கேரட்டில் சப்பாத்தி போடுங்க, முள்ளங்கியில் சப்பாத்தி போடுங்க, அன்னாசி பழத்தில் போடுங்க, வெள்ளரிக்காயில் போடுங்க, பாலக்கீரையில் போடுங்க. கீரைகள்லாம் யாருமே சாப்பிட்றதே இல்லை. குழந்தைகள்லாம் அதிகமாக கீரை விரும்புகிறதே இல்லை. அப்போ இந்த மாதிரி சப்பாத்திகளில் வந்து இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ இது இப்படி சாப்பிட்டீங்கன்னா உணவு மருந்தாக மாறுது. அப்போ 100% முழுமையாக மாவுச்சத்து உள்ள உணவாக நம்ம போகும்போது அது உடலில் கழிவாகவே தான் தங்கி விடுகிறது. முழுமையாலுமே அது வந்து நமக்கு சக்தி தருதா அப்படிங்கிறது இல்லை. இப்போ சிறுதானியம் எடுக்கிறோம், சிறுதானியம் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிறுதானியமும் நமக்கு வந்து மாவுச்சத்தாக தானே மாறுது. முழுமையான சத்தாக நமக்கு மாறுறது இல்லையில. அப்போ என்ன சொல்கிறேன்? மாவுச்சத்து உணவுகளை தவிருங்கன்னு நான் சொல்லலை. அதையும் எடுத்துக்கோங்க, அதை மருந்தாக எடுத்துக்கோங்க.